அப்படிங்கிறோம். அடுத்து அவங்க சம்மந்தப்பட்ட அடுத்த ஒரு செய்தி, திருமாவளவன் அண்ணாமலைக்கு ஒரு சவால் விட்டுருக்கு. என்னென்னா, அதானி கட்டுப்பாடில் மோடி இருக்கிறாரா இல்லை மோடி கட்டுப்பாடில் அதானி இருக்கிறாரா என்பதை அண்ணாமலை விளக்க வேண்டும்ங்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் கட்டுப்பாடில் ஆதவ அர்ஜுன் இருக்காரா இல்லை ஆதவ அர்ஜுன் கட்டுப்பாடில் நீங்கள் இருக்கீங்களாங்கிற விஷயத்த முதல் எல்லாத்துக்கும் வெளில சொல்லுங்கள். அதுக்கடுத்தது ஸ்டாலினுக்கு உங்களுக்கு டீலிங் எப்படி, ஸ்டாலின் கட்டுப்பாடில் நீங்களா இல்லை உங்கள் கட்டுப்பாடில் ஸ்டாலினா, அதுவே எல்லாருக்கும் தெரியல. ஆதவ அர்ஜுனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு தெரியல. இந்த லட்சணத்தில் ஒரு இதுக்கு போயிட்டார், அதானிக்கும் அவருக்கும் பாஜகவுக்கும் போயிட்டார். இது என்ன சந்தேகம்? பாஜக மோடிக்கும் அதானிக்கும் நெருக்கம் இருப்பது உண்மை. ஏன் உங்கள் காங்கிரஸில் இருக்கும்போது விஜய் மல்லையாவோட உங்கள் காங்கிரஸ்காரன்லாம் நெருக்கமாக இல்லையா? ஒவ்வொரு பணக்காரனுக்கும் ப. சிதம்பரம் பேங்க்குக்கு லெட்டர் கொடுத்தாரா இல்லையா? கேளுங்க, இவங்களுக்கு லோன் கொடுங்க, இவங்களுக்கு லோன் கொடுங்கன்னு. ப. சிதம்பரம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்த எத்தனை பேர் லோனை கட்டாமல் ஆயிரக்கணக்கான கோடியை ஏமாற்றிருக்காங்க? அதுக்கு காங்கிரஸ் சொல்லக்கூடிய பதில் என்ன? அரசியல்வாதி ஒவ்வொரு பணக்காரனை கையில் வச்சுக்குவாங்க டொனேஷனுக்கு, இதுக்கு. இதெல்லாம் அவங்க வச்சதுக்கும் நீங்கள் வச்சுருக்கிறதுக்கும் வித்தியாசம். அன்னைக்கு அவங்க கையில் வச்ச பணக்காரர்லாம் பிஸ்னஸ் மேன், அவ்வளோதான். நீங்கள் இருந்துக்கிட்டு கொள்ளையடிக்கிறவங்களோட இது வச்சுக்கிட்டு, ஸ்டாலின் போன்றவங்களோட துறையை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கொள்ளையடிக்கிற பணத்தில் பங்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. டொனேஷன் கொடுத்துருக்காரு 10 லட்சம். எதுக்கு? வெள்ளம் பாதிக்கப்பட்ட இதுக்கு. பார்த்துக்கோங்க பணம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி. ஸ்டாலினே 2 லட்சம் சேலரி அவருடைய சம்பளத்தை கொடுத்துருக்காரு. எதிர்கட்சியாக இருக்கும் திருமாவளவன் கையில் எவ்வளோ பணம் முழங்கினா 10 லட்சம் இறக்கத்திலேயா கொடுத்தாரு? வட மாவட்டங்களில் நடக்கும்போது தான் அவர் கொடுப்பார். தென் மாவட்டங்கள்லாம் நடந்தால் 1 பைசா உள்ள வெள்ளத்துக்கு கொடுக்க மாட்டார். சென்னையில் நடந்தால் கூட கொடுக்க மாட்டார் 10 லட்சம். அவள் ஆள் பார்த்து இது செய்வார். இவருக்கு ஏது 10 லட்சம் சொல்லுங்கள்? ஒரு பதவியில் இல்லை, ஒரு இதில் இல்லை, கட்சியில் இவருக்கு யார் டொனேஷன் கொடுக்குறா? எப்படி இவ்வளோ பணம் வருது இவங்களுக்கெல்லாம்? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால் இவர்களையும் ஒரு அரசியல்வாதிகள் என்று நாம் பேசிக்கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய வெட்கக்கேடான செயல் அப்படிங்கிறத திருமாவளவன் சம்மந்தப்பட்ட செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து சட்டசபையில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, பேசினவங்க, இவ்வளோ வெள்ளம் வருதுங்க, தடுப்பணை கட்டலை, அங்கங்கே தடுப்பணை கட்டுங்க. இந்த அணை கட்டுறதுக்கெல்லாம் இது யாருன்னு கேட்டிங்கன்னா துரைமுருகன், துச்சாதன் துரைமுருகன் தான் அணை கட்டுறதுக்கெல்லாம் இன்சார்ஜ். அதனால் எல்லோரும் சொல்கிறாங்க அணை கட்டுங்கங்க. இவர் எங்கிட்ட வருமானம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கார். இந்த மணல் கொள்ளையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்து வருமானத்துக்கு துடித்து இருக்கார். உடனே இவர் என்ன பதில் சொல்கிறாரு? என்ன பதில் சொல்லணும்? சரிங்க, எங்கெங்கே வெள்ளம் வருகிறதோ அந்த வெள்ளம் வரக்கூடிய இடங்களிலெல்லாம் நாங்கள் தடுப்பணியாக கட்டுறேன் அப்படிங்கிற உறுதியை இந்த மன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லணும். உடனே இருந்துச்சு 1000 தடுப்பணை கட்டுறேன் அவர் சொன்னது. எப்படியாச்சும் ஸ்டாலின்கிட்ட ஃபண்டை வாங்கி 1000 தடுப்பணை. என்ன கணக்கு எடுத்தீங்களா? எங்கெங்கே தண்ணீர் தேங்குதுன்னு எடுத்தீங்களா? எந்த இடத்துல தடுப்பணை அவசியம்னு எடுத்தீங்களா? அதை வச்சு தானே எத்தனை தடுப்பணைங்கிறத முடிவு பண்ணணும். தடுப்பணை கட்டணுன்னு 1000 தடுப்பணை என்ன பார்த்தா 40%. ஒவ்வொரு தடுப்பணைக்கு 40. ஒரு தடுப்பணையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி வரும். ஆயிரக்கணக்கான கோடினா 40% கணக்கு போடுங்க. இது அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. மக்களின் தேவை என்று வரும்போது அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 40% சதவீதத்துக்காக இந்த 4000 கோடி சென்னையில் நடந்ததில்லை. இது நீர்வடிகால், இதுக்கு கேணீர் அமுக்குனா இல்லை, அது மாதிரி 1000 தான் அணை கட்டினா என்ன ஆகும்? 4000 கோடி ஒரு அணைன்னு வச்சிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். கிட்டத்தட்ட 1000 இதுன்னா எத்தனை 1000 இது கோடி வரும் அது உங்களுக்கு. ஆக எத்தனை 1000 கோடி வரும்? ஒரு அணைக்கு 4000 கோடினா 1000 அணைன்னு என்ன? ஒட்டுமொத்த கஜானா 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டில் இதுவே நம்ம தமிழ்நாட்டு பட்ஜெட். இவர்கள் அடிக்கும் கொள்ளை என்ன பண்ணுவான்? வேர்ல்டு பேங்க்கில் இது வாங்கி மற்ற வங்கிகளில் பூரா கடனை வாங்கி தடுப்பணை கட்டுறேன்னு பாதியை மொங்காம் போட்டுட்டு இந்த 4000 கோடி மாதிரி அடித்து போய்விடலாம் அப்படிங்கிற. அதனால் இவருக்கு சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு துரைமுருகன் மிகப்பெரிய ஸ்கேமுக்கு ரெடியாகிறார். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடியை இதை அடிப்பதற்கு இவர் திட்டம் போடுகிறார். ஸ்டாலின் ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்களுடைய வரிப்பணம் அது மட்டும் இல்லை, கடனை வாங்கி தான் நீங்கள் பண்ணுவீங்க. இன்னும் 8 லட்சம் கோடிங்கிறத 10 லட்சம் கோடின்னு ஆக்கிடுவாங்க. அதற்கு விதை போடுகிறார் துரைமுருகன். ஸ்டாலின் எச்சரிக்கையாக இருக்கணும். யார்கிட்ட போய் சொல்லுது? நீங்களே பயங்கரமான ஆள், உங்கள்கிட்ட போய் துரைமுருகன்ட்ட எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறதுல வேறு வழி இல்லை. உங்களை மாதிரியால் தான் சீஃப் மினிஸ்டராக வந்துடுறாங்க. காலத்தின் கொடுமை.
யார்கிட்ட போய் திருடர்களை பற்றி திருடர்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. திருடர்களில் சாவி கொடுத்தாச்சு, அவன் அடித்து கொள்ளையடிக்கத்தான் செய்வான். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா கம்ப்ளைண்ட் யார்கிட்ட பண்ணோமா அவர் மகா திருடன், அப்புறம் என்ன போகிறது, நாட்டில் யார்கிட்ட போய் சொல்கிறது. அதனால் பேசுவது நமது கடமை. விழுபவர்கள் காதில் விழுகட்டும், மனசாட்சி இருப்பவர்கள் சிந்திக்கட்டும்.